தவ நாட்களில் ஒரு தூய நிமிடம் சிலுவை தருகிற அற்புதமான பாடம் 10வது நாள். இன்றைக்கு தன்னடக்கம் என்பதை இன்றைக்கு சிந்திப்போம், தியானிப்போம். அன்பு உறவுகளே, சிறுவர் முதல் பெரியவர் வரை இந்த தன்னடக்கம் நம்ம எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. தன்னடக்கம் என்கிற ஒன்று இருந்து விட்டால் நாம் அரிய பல பெரிய காரியங்களை நம்மால் சாதிக்க முடியும். கலாத்தியருக்கு எழுதிய திருமடல் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்களிலே பவுல் தூய ஆவியின் கனிகளை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும் என்று சொல்கிறார். எனவே அன்பு உறவுகளே, இந்த தன்னடக்கம் எல்லோருக்கும் தேவை. இயேசு கிறிஸ்துடைய இந்த பாடுகளிலே 3 இடங்களிலே இந்த தன்னடக்கத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். கெத்செமனி தோட்டத்திலே தன்னுடைய கலக்கத்தை தந்தை கடவுளத்தில் ஒப்புக் கொடுப்பது. 2வது, அநியாயமான முறையிலே பிலாத்து தீர்ப்பிடுகிறான், இங்கு அமைதியாக இவர் நின்று கொண்டிருக்கிறார். தன்னடக்கத்தினுடைய உச்சி. 3வது, சிலுவையிலே நாம் பார்க்கிறோம், ஆணிகளால் அறைகிறார்கள், எள்ளி நகையாடுகிறார்கள். மீண்டும் அவர்களை எளிதாக பழித்துரைக்க முடியும், எளிதாக பழி வாங்க முடியும். இருப்பினும் இவர்கள் செய்வது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். அன்பு உறவுகளே, புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமடல் 9வது அதிகாரம் 25வது வசனத்துல சொல்லுகிறார், பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர், நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம் என்று சொல்லுகிறார். அழிவற்ற வெற்றி வாகை நமக்கு வேண்டும் என்றால் தன்னடக்கத்தை பயிற்சி செய்ய வேண்டும். அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களிலே பிள்ளைகள், பெற்றோர், கணவன், மனைவி, எங்கள் சமூகத்திலே எல்லோரிடத்திலும் தன்னடக்கத்தோடு நாங்கள் நடந்து கொண்டு அழிவற்ற வெற்றி வாகை சூட எங்களுக்கு கிருபை தாரும். ஆமென்.